இது வந்து ரொம்பவே ஒரு கொச்சையான செயலாகவும் ஒரு சம்பந்தமே இல்லாத செயலாகிறோம். ஒரு எம்பி ஆப்சென்ட் ஆயிருக்காருன்னா அவர் அந்த போராட்டத்திலே இல்லை, அந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்திலையும் அவர் கிடையாது. அந்த சம்பவத்தில் இல்லாத ஒரு நபரை, ஒரு எம்பியை வந்து அவங்க வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது ரொம்பவே தவறான விஷயம். அதுக்கான பதிலையும் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாடாளுமன்றம் வந்து இந்தியாவோட இதயம், இந்தியாவோட ஒரு உயிர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நாடாளுமன்றத்துக்கே இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. இந்த பாதுகாப்பு இல்லாத விஷயம் எங்கேருந்து வந்தது? அதுவும் புதிதாக கட்டப்பட்ட ஒரு நாடாளுமன்றத்தில் முன்னாடி கட்டும் போதே நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. 4 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது, ஸ்கேனிங் இருக்குது. இவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டமையும் தாண்டி அந்த 2 பேர் கையிலும் எப்படி அந்த புகை குப்பிகள் வந்துச்சு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கொஷின். இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உடனடியாக தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்க முடியல, அவர் மறுப்பு தெரிவித்தார்னா உடனடியாக அவர் பதவி விலகணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் அறிவிக்கிறோம். அதாவது பிஜேபிக்கு அரசுக்கு எதிராக அந்த நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்டாலுமே உடனடியாக அந்த எம்பிக்களை இடைநீக்கம் செய்யப்படுறாங்க. கடந்த 2 வருஷமா வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. முழுமையாக அவர் வெளியே தான் இருந்தாரே தவிர நாடாளுமன்றத்துக்குள்ள வரவே இல்லை. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கடந்த 5 ஆண்டுகளா, அதாவது பிஜேபி அரசு 5 ஆண்டுகளாக நடத்தின ஆட்சியில் கிட்டத்தட்ட 388 தீவிரவாத குற்றங்கள் வந்து நடக்கப்பட்டது. அந்த 388 தீவிரவாத குற்றங்கள் பற்றியும் நாடாளுமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் போது இந்த விதமான அசம்பாவிதம் நடக்கப்பட்டது. இந்த அசம்பாவிதத்தை பற்றி ஏதாவது கேள்வி எழுப்பிட போகிறாங்க, இந்த தீவிரவாத இயக்கங்களை பற்றி கேள்வி எழுப்பிட போகிறாங்கன்றது காரணம் காட்டி இந்த புகை குப்பிகளை இயக்கி அவங்க வந்து அந்த மீட்டிங்கே வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கான கண்டனத்தை, நியாயத்தை கேட்க போன எம்பிக்களை வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்களை வந்து திரும்பவும் அவங்க பதவியை வந்து ஏற்கணும், அந்த இடைநீக்கத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்றது தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ரொம்பவே ஒரு கொச்சையான செயலாகவும் ஒரு சம்பந்தமே இல்லாத செயலாகிறோம். ஒரு எம்பி ஆப்சென்ட் ஆயிருக்காருன்னா அவர் அந்த போராட்டத்திலே இல்லை, அந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்திலையும் அவர் கிடையாது. அந்த சம்பவத்தில் இல்லாத ஒரு நபரை, ஒரு எம்பியை வந்து அவங்க வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது ரொம்பவே தவறான விஷயம். அதுக்கான பதிலையும் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும். இது வந்து பிஜேபி வந்து குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட தீவிரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விசிட்டர் ஹவுஸில் உட்காண்டிருந்த அந்த 2 பேர் கையிலையும் அந்த விசிட்டர்ஸ் ஹவுஸ் இருக்குது. அந்த விசிட்டர்ஸ் ஹவுஸில் யாரோட கையொப்பம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி எம்பியோட கையொப்பம் தான் இருக்குது. ஒரு பிஜேபி எம்பி எப்படி காங்கிரஸ்க்கு வந்து ஆதரவாக இருக்க முடியும்? ஒரு பிஜேபி எம்பியோட அந்த கையெழுத்திட்ட விசிட்டர்ஸ் ஹவுஸோட தான் அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. இது முழுக்கவுமே ஒரு வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது வந்து நாங்கள் வந்து கருதுகிறோம். சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து, அதாவது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில், வரப்போகிற எலெக்ஷனில் பிஜேபி அரசு வரணுன்றதுக்காக காங்கிரஸை வந்து சுற்றி காட்டியும் காங்கிரஸை வந்து சித்தரிக்கப்பட்டுமே வந்து இதை வந்து எழுப்பப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இதனால வந்து கூட்டணிக்கு வந்து எந்த ஒரு பின்னடைவும் நடக்காது. ஏன்னா மக்கள் மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதாவது 10 ஆண்டு காலமாகவே நம்ம பிஜேபி ஆட்சியை வந்து பார்த்து காட்டிருக்கோம். ரொம்பவே ஒரு மோசமான இந்தியா வந்து முன்னாடி, அதாவது வல்லரசு நாடு முன்னாடி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அது வந்து புள்ளி விவரங்களையும் எந்த ஒரு இதுலையுமே வந்து அது வந்து சரியாக கணக்கிடப்படலை. எல்லாத்துலேயுமே வந்து இந்திய நாடு வந்து பின்தங்கி போய் தான் இருக்குது. குற்றங்கள்லையும் சரி, விபத்துக்கள்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் இந்திய நாடு வந்து பின்தள்ளி தான் போயிட்டுருக்கு. அதனால மக்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. எந்த ஆட்சி அடுத்த நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கோன்றது மக்கள் கையில் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்து யோசித்து ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதனால ஆட்சி எலெக்ஷன்லேயோ எந்த ஒரு பின் மாற்றமோ எதுவுமே நடக்காது.
இந்த 3 நீங்க சொன்னீங்க 4 மாநிலத்துல வந்து பிஜேபி ஆட்சியில வந்து 3 மாநிலம் வந்து பிஜேபி ஆட்சி தான் வந்து முதலமைச்சரா வந்திருக்காங்க. ஒரு ஆட்சியில மட்டும் தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து முதலமைச்சராக வந்திருக்காங்க சொல்லிட்டு அந்த 3 மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் இந்த ஒரு மாநிலத்தில் மட்டுமே வந்து காங்கிரஸோட வலு வந்து அதிகமாக இருந்ததுனால இங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இங்கே வந்து பிஜேபியோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால பிஜேபி அரசாங்கம் ஜெயிச்சது.